V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து XP Film Creators தயாரிப்பில் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ரொமான்டிக் த்ரில்லர் நேசிப்பாயா. நேசிப்பாயா படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர், ஆர் சரத்குமார், குஷ்பு, கல்கி கோய்க்லின், ஷிவ் பண்டித், ராஜா, சுவாமிநாதன், இளைய திலகம் பிரபு, ஜார்ஜ் கோரா, விக்கல்ஸ் விக்ரம், ஸ்ரீரஞ்சினி மற்றும் பலர். நேசிப்பாய படத்தோட கதை பாத்தீங்கன்னா பெங்களூர் டு போர்ச்சுகல் பிளாஷ் கட்ஸ்ல டிராவல் ஆகும். சோ பெங்களூர்ல ஆரம்பிக்கிற கதை வந்து போர்ச்சுகலுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்ப ஆகாஷ் மற்றும் அதித்தி வந்து முதல்ல ஒரு சின்ன சின்ன செல்ல சண்டைகள் அந்த மாதிரி ஆரம்பிச்சு காதலிக்க ஆரம்பிப்பாங்க. சோ ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சீரியஸா போயிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்ல திடீர்னு பிரேக்அப் பண்றாங்க. சோ பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறமா ஆகாஷ் அவரோட ஜாப் விஷயமா வந்து சென்னையில வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அதித்தி போர்ச்சுகலுக்கு டிரான்ஸ்பர் ஆவாங்க. அந்த ஒரு சமயத்துலதான் பிளாஷ் நியூஸ்ல அதித்தி போர்ச்சுகல் ஜெயில இருக்கிற மாதிரி ஆகாஷ்க்கு தகவல் கிடைக்குது. தெரிஞ்ச கையோட வந்து போர்ச்சுகலுக்கு அப்படியே டிராவல் ஆகுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதித்தி கேஸ் ஹேண்டில் பண்ற கல்கி கோக்லினை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி தன்னுடைய காதலி பண்ணாத ஒரு கொலைக்கு வந்து ஜெயில இருக்காங்க அண்ட் அவங்கள வந்து வெளியில கொண்டு வர மாதிரி எந்த விட்னஸ் எந்த ப்ரூஃப் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு பட்சத்துல வந்து அவரே வந்து எல்லாரும் போய் மீட் பண்ணி எப்படியாவது எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. கடைசியா ஆகாஷ் எப்படி வந்து இதை சால்வ் பண்றாரு அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கல்கி அதித்தியா வந்து எப்படி காப்பாத்துறாங்க. இதுதாங்க நேசிப்பாயா படத்துல விஷ்ணுவர்தன் அவரோட ஸ்டைலிஷான ஒரு டைரக்ஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பான காதாடி படத்து மூலமா எப்படி தமிழ் சினிமாவுக்கு அதர்வா மாதிரி ஒரு யங் அண்ட் டேலண்டட் ஹீரோ கிடைச்சாரோ அதே மாதிரி நேசிப்பாயா படத்து மூலமா ஆகாஷ் முரளி கிடைச்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அவரோட அந்த ஃப்ரெஷ் அப்ரோச் டுவர்ட்ஸ் தி ஸ்கிரிப்ட், அவரோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து அதர்வோட அப்படியே ஒரு ரெசம்பிளன்ஸ் பாக்குற மாதிரியே இருந்தது. அவரோட குரலா இருக்கட்டும் இல்லைன்னா அவரோட மேனரிசம்ஸ் சின்ன சின்னதா பாக்குறப்பெல்லாம் அதர்வாவோட கரெக்டா தம்பி மாதிரியே இருந்தது. இந்த படத்துல அவர் போர்ட்ரே பண்ற அர்ஜுன் அந்த ஒரு பிளாம்பாயன் கேரக்டர், அதாவது வாழ்க்கையில வந்து எப்பவுமே கேர் ஃப்ரீ ஜாலியாவே சுத்துற ஒரு பையனோட அந்த போர்ட்ரேல வந்து ரொம்பவே அழகா வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் சீக்வன்சஸா இருக்கட்டும், அதித்தியோட ரொமான்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன அந்த காமிக்கல் ட்ராக் அதுவா இருக்கட்டும் இல்லைன்னா சீரியஸா இமோஷனலா பிரேக் டவுன் பண்ணி அவர் அழுறப்ப இந்த மாதிரி வேற வேற எமோஷன்ஸா ஆகாஷ் அவரோட போர்ட்ரேல ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தாரு. சில இடங்கள்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. பட் நெவர்தலெஸ் முதல் படத்துல இவ்வளவு ஒரு எஃபர்ட் போட்டு நடிச்சதுக்கு பாராட்டுகள் அண்ட் டெஃபினெட்லி ஆகாஷ் ஹஸ் a long way to go தமிழ் சினிமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதித்தி சங்கர். சோ இவங்களுமே முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரு படத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த படத்துல வந்து தியா என்ற அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல ஆஸ் a young woman, சோ அந்த போர்ட்ரேல் ரொம்பவே அழகா கொடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து அந்த சின்ன சின்ன வேணும்ட்டே வந்து ஹீரோ போய் கலாய்க்கிறது இல்லைன்னா கோவமா பேசுறது இல்ல சின்ன சண்டைகள் போடுவாங்கல்ல அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல இல்ல அந்த சோலோ வயலன் அந்த சாங்ல வந்து அப்படியே இறங்கி ஆடுறது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அதித்தி சங்கர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் அட் தி சேம் டைம் செகண்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி நிறைய இமோஷனல் சீக்வன்சஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஆகாஷ் இது வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்ற அந்த ஒரு பாயிண்ட்ல இல்லைன்னா கல்கியை கன்ஃபரண்ட் பண்ணி அவங்களோட உண்மையிலே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து அதித்தி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா sometimes she went overboard, sometimes she underplayed it, somewhere அந்த மீட்டர் இன் பிட்வீன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தா தியாவோட கேரக்டர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாவே தெரிஞ்சிருக்கும். நண்டலெஸ் ஒரு படத்துல வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறப்ப இந்த மாதிரி சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஹீரோயின் பத்தி பேசியாச்சு. இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருதுன்னு பாத்தீங்கன்னா கல்கி கோய்க்லின், phenomenal performer. நிறைய ஹிந்தி சினிமால பல ரோல்ஸ் எல்லாம் பண்ணி அது கியூட்னஸா இருக்கட்டும் இல்லைன்னா போல்டான ஒரு அப்ரோச்சா இருக்கட்டும் கல்கி கோக்லினோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்பவுமே ரொம்ப அருமையாவே இருக்கும். நேர்கொண்ட பார்வையில வர அந்த ஒரு ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும் இல்லைன்னா பாவ கதைகள்ல ஒரு சின்ன போர்ஷன்ல வந்திருப்பாங்க. சோ இப்ப தொடர்ந்து வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த ஒரு படத்துல இந்திராணி என்ற அந்த ஒரு கேரக்டர்ல வராங்க. சோ அவங்க வந்து சீரியஸா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்க பேசுறப்ப எல்லாம் ரொம்ப நேச்சுரலாவே இருந்தது. இன்ஃபேக்ட் அண்ட் ஐ ஃபெல்ட் தட் அவங்களுக்கும் ஆகாஷ்க்கு இடையில இருக்கிற அந்த சீன்ஸ்ல எல்லாம் அப்பப்ப சட்டில் காமெடி கோவமா தான் இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட தான் டைலாக் வந்து டெலிவர் பண்ணிருப்பாங்க. பட் அட் தட் மொமெண்ட் இட் ஃபெல்ட் வெரி கியூட், ஒரு லைட் சட்டில் காமெடி மாதிரி இருந்தது. சோ கல்கியும் அவங்களோட ஒர்க் ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா நிறையவே ஸ்பெஷல் அப்பியரன்சஸ் எக்ஸ்டெண்டட் கேமியோஸ்லாம் இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள்ஸே நம்ம
சரத் சார் இருக்காங்க, இளைய திலகம் பிரபு அவர்கள் இருக்காங்க, குஷ்பு மேம் இருக்காங்க, ராஜா அவங்க இருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே கொடுத்திருக்கிற அந்த ரோல்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன லைக் 2-3 சீன்ஸ் அப்படிதான் இருக்கும். பட் எல்லாருக்குமே வந்து அந்த கதையோட ஒரு முக்கியத்துவமான ஒரு கேரக்டரா தான் வந்தாங்க. பட் சம்வேர் ஆர் தி அதர் ஐ ஃபெல்ட் இவங்க எல்லாருமே என்னதான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சே சரத் சார் அண்ட் குஷ்பு மேம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வராங்க. தே பிளே த பேரண்ட்ஸ் டு another one character. சோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இமோஷனல் ட்ராமா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட், தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு தாயா உடைஞ்சு அப்படியே இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையே இல்ல, நம்மளோட ஒரே ஒரு கண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சேன்ற ஃபீல் பண்ணி அழற ஒரு தாயா வர நம்ம குஷ்பு மேமோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அதுக்கப்புறம் சரத் சார் ஹேஸ் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஷேட் டு த என்டையர் ஸ்டோரி அண்ட் அப்ரோச். ஸோ அவரோட அந்த ஒரு பிரசன்ஸ், அப்புறம் இளைய திலகம் பிரபுலாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ வருவாரு எப்ப அந்த ஒரு வெயிட்டிங் ப்ராசஸ் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலி ஹி பாப்ஸ் அப் ஆன் ஸ்கிரீன். பட் இவங்க எல்லாரோட நீங்க அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸே பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறையவே ஸ்கோப் கொடுத்திருக்கலாமே, கதையில இன்னும் இன்வால்வ் பண்ணி அவங்களோட கேரக்டர்ஸை வேற மாதிரி கொண்டு போயிருந்தா படம் பாக்குறதுக்கான அந்த ஒரு எம்பசிஸ் இன்னும் பயங்கரமாவே இருந்திருக்கும். ஷிவ் பண்டித் கூட, அதாவது நம்ம லீலையில நடிச்சிருப்பார்ல ஹீரோவா, சோ இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல்ல வந்திருக்காரு. ஆரம்பத்துல அவர் மேல நம்ம பாக்குற ஒரு பார்வை எப்படி இருந்ததோ அப்படியே போக 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 லைட்டாவே மாறும்னு சொல்லலாம். சோ அவர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு ரோலை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் படத்துல இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்பப்போ வந்துட்டு போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சே காமெடிக்கு விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு. சோ அவரோட அந்த ஸ்டாண்ட் அலோன் காமெடி எல்லாம் பார்த்து பயங்கரமா ரசிச்சிருப்போம். இந்த படத்துல அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த போர்ஷனை நல்லா பண்ணிருக்காரு. நேசிப்பாயா படத்துடைய பேஸ் பாத்தீங்கன்னா அப்பப்ப இன்கன்சிஸ்டன்டாவே மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆரம்பத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன அந்த பிரெமிஸ் செட் பண்ண விதம் வந்து பயங்கரமாவே இருந்தாலும் லைட்டா ஒரு ரொமான்டிக் மோட்ல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டு அ த்ரில்லர், தென் டு அ சஸ்பென்ஸ், தென் டு அ டிராமா. அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அந்த டிஃபரன்ஸ் இன் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஸ்கிரீன் பிளே அது அப்பப்ப அப்படியே போயிட்டு இருக்கும். பட் அத வந்து பயங்கரமா ஃபீல் ஆக்காம நம்மள வந்து இன்னும் எங்கேஜிங்கா கொண்டு போன 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஸோ யுவன் சங்கர் ராஜா இஸ் த பிகெஸ்ட் பில்லர் ஆஃப் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வரைக்கும் யுவன் விஷ்ணுவர்தன் காம்பினேஷன் வர அத்தனை ஆல்பம்ஸும் நம்ம எவ்வளவு ரசிச்சிருப்போம்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் பேக் டுகெதர் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் சே லைக் 10-12 years. சோ அந்த காம்பினேஷன்ல இந்த ஆல்பம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தொலைஞ்ச மனசு, சோலோ வயலன், இல்லைன்னா சொல் நீ சொல், இந்த சாங்ஸ் எல்லாமே அந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் த மூட் ஆஃப் த ஃபில்ம் பெர்ஃபெக்ட்டா வந்து செட் பண்ணிருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து யுவன் brings you to his world with that background score, especially with regard to the emotional mileage the film holds. And at the same time Portuguese landscapes வந்து அவ்வளவு அழகா காட்டியிருக்காரு நம்ம சினிமாட்டோகிராஃபர் கேமரூன் எரிக் பிரைசன். ஏன்னா பெங்களூர்ல இருக்கிற நாட்கள் வந்து வேற மாதிரி ஒரு லைட் டோன் அண்ட் செட்டப் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் பிளசண்டா ஒரு ஃபீல் கொடுத்திருந்தாரு த்ரூ ஹிஸ் கேமரா ஒர்க். சில இடங்கள்ல ஸ்கிரீன் பிளே காரணமாக படத்தோட பேஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறப்பெல்லாம் ஸ்ரீகர் பிரசாத் ஓட எடிட்டிங் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்கு. ஏன்னா விறுவிறுப்பா போற நிறைய இடங்கள்ல வந்து அவரோட அந்த ஒரு எடிட்டிங் ப்ராசஸ் தான் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜா அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அனுவர்தன் படத்துக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன் திங் ஐ ரியலி லைக்ட் அபவுட் த வே தி என்டையர் காஸ்டியூம் திங் வாஸ் டிசைன்ட் இஸ் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. அது அதித்தியோட காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், ஆகாஷ், கல்கி கோகிலின் படத்துல வர ஒரு கேரக்டர்ஸுமே அந்த பர்டிகுலர் கேரக்டருக்குமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அனுவர்தனோட காஸ்டியூம் டிசைனிங் ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தாங்க. தினேஷ் மாஸ்டர் படத்துக்கு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணிருக்காங்க. அதிதி சங்கரோட அந்த ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த சோலோ வயலன்ல வர அந்த சாங் ஸ்டெப்ஸா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே பாக்குறப்ப ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கே, நம்மளால ஆட முடியாதேன்ற சில பேருக்கு அந்த தாட் எல்லாம் வரும். பட் நம்மளும் அதை 2-3 தடவை பார்த்தாலே நம்மளும் சேர்ந்து ஆடுற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருக்காரு. அண்ட் அது ஃப்ரேம்ல பாக்குறப்ப அந்த மியூசிக்கோட அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராவே இருந்தது. பா விஜய், விக்னேஷ் சிவன் மற்றும் ஆதேஷ் கிருஷ்ணா இணைந்த இந்த படத்துக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. படத்துல வர பாடல்களுக்கான அந்த இமோஷனல் வேல்யூ வந்து ரொம்ப நல்லாவே உள்வாங்கி அவங்களோட லிரிக்ஸை டெலிவர் பண்ணிருக்காங்க. ஃபைனலி கமிங் டு தி கேப்டன் ஆஃப் தி ஷிப், டைரக்டர் விஷ்ணுவர்தன்.
ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கேப் கழிச்சு அவரோட 10வது படம் அதாவது நேசிப்பாய படத்து மூலமா நம்ம எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. அண்ட் யூஸ்வலி விஷ்ணுவர்தனோட டைரக்ஷன் ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு படங்கள் இருந்துட்டே இருக்கும். அது பட்டியலா இருக்கட்டும், பில்லா, சர்வம், அப்புறம் இப்போ லாஸ்டா வந்து ஷேர்ஷா படத்து மூலமா ஹிந்திலயும் டெபியூ பண்ணியிருந்தாரு. ஸோ ஹி ஆல்வேஸ் ஹேஸ் தட் பர்டிகுலர் யூனிக்னஸ் டு ஹிஸ் டைரக்ஷன். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வி எக்ஸ்பெக்டட் சம் கைண்ட் ஆஃப் ரொமான்ஸ் லைக் சர்வம், இல்லனா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜென்சி வைப் கொண்டு வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அஃப்கோர்ஸ் எஸ், ரிலேஷன்ஷிப் காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இந்த படத்துல வந்து டு அன் எக்ஸ்டென்ட் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காரு. லைக் ஹவு ரிலேஷன்ஷிப் ரிக்வயர்ஸ் தட் ஸ்பேஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து இருக்கணும். அண்ட் ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆனோம்னா அது வந்து ஃபாஸ்டாவும் முடியும், அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஆகாஷ் அண்ட் அதித்திக்கான அந்த ஒரு நியூ கெமிஸ்ட்ரியை ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. பட் அட் த சேம் டைம் when bringing something like a crime subject inside, அந்த லவ் ஆங்கிள் லைட்டா மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. சில இடங்கள்ல வந்து இன்னும் டேபு டாபிக்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண பார்த்திருக்காரு, which to an extent could have worked better if emphasized even better. லவ், ஆக்ஷன், டிராமா, சஸ்பென்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில சோஷியலி ரெலவென்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா டச் பண்ண பார்த்திருக்காரு. பட் அதை வந்து டீட்டெயிலா நம்மளுக்கு சொல்லல. ஒரு பர்டிகுலர் ஒரு நாட் மாதிரி கொண்டு வந்துட்டு அதோட இட் மூவ்ஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் சீக்வென்ஸ். ஸோ நம்ம வந்து அதோட ரெசோனேட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தது. So that also plays another factor to the twist in the film. So கடைசியில் last 20 minutes of the film பயங்கர எங்கேஜிங்கா வச்சிருந்தாரு. But I somehow felt post interval அந்த engagement factor இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா படம் முடியறப்ப கூட அந்த ஒரு ஃபேக்டர் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். A lot of twists and turns of course follows after a particular point, but most of the scenes வந்து predictableாவே அப்படியே மூவ் ஆச்சு. So there was no such thing called curiosity. So அந்த curiosity வந்து ஆரம்பத்திலே இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒரு வரப்ப அது அப்பவே பில்ட் பண்ணியிருந்தா the tension would have been throughout the film till the end. So அதுதான் ஸ்லைட்டா மிஸ் ஆச்சு. And of course like ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் இன்னும் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். XP film creators, அதாவது நம்ம தளபதி விஜயை வச்சு பிளாக் பஸ்டர் படமான மாஸ்டர் கொடுத்தவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. And in fact it is also like a launch for ஆகாஷ் முரளி. So அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் நிச்சயமா நம்ம வந்து பாராட்டணும். இந்த படமும் கண்டிப்பா அவங்களோட ப்ரொடக்ஷன் சீக்வென்ஸ்ல வந்து ஒரு டிஃபரெண்ட் ஜானர் படமா அமையும். So this was my take with this week's release நேசிப்பாயா. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் ரியாஸ். Bye bye.